హరే కృష్ణ పరమ జయదే శ్రీకృష్ణ సంకీర్తనం ஜெய் செல்ல குருதேவ் பகவத்கீதை அத்தியாயம் 4 கடமை ஆற்ற வேண்டிய விதம். இங்கே ஞானத்தோட கலந்து சொல்லப்படுது. பதம் 18, 19 ரெண்டும் பார்க்கலாம். 18 கர்மணி அகர்ம யக பட்சேத கர்மணி ச கர்ம கர்மய ச புத்திமான் மனுஷேசு ச யுக்தக கிருஷ்ண கர்மகிருத். செயலில் செயலின்மையையும் செயலின்மையில் செயலையும் காண்பவனே அறிவாளி. யுக்தன் அவன் செய்ய வேண்டியதை செய்தவனாவான். செயல் உலகுக்கானது. அகர்மம் என்பது ஆன்மாவுக்கு இணங்கி போவது. விளக்கம்: பரமாத்மாவுடைய திருப்திக்காக லோக நன்மை தரும்படியாக செய்யப்படும் செயல்கள் செயலில் செயலின்மை அப்படின்னு சொல்லப்படுது. வானத்தில் நிலா போய்கிட்டே இருந்தால் கூட ஒரே இடத்துல இருந்த மாதிரி தெரியுது. பல செயல்களை ஒருத்தன் செய்தாலும் பலனில் பற்று இல்லாமல் மமதை இல்லாமல் கடமையாக செய்யும்போது அது செயலில் செயலின்மை. அதாவது இறைவனுக்கான செயல் அப்படின்னு சொல்லலாம். ஜீவர்களுடைய பிறப்பு கர்ம வாசனையின்படி நடக்குது. நான் ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். அதை திரும்ப தரும் வரைக்கும் நான் கடனாளி. தந்துட்டா கடன்ல இருந்து விடுபட்டவன். இதே மாதிரி பலருக்கும் பல இதுகளுக்கும் நாம் கடன் பட்டிருக்கிறதுனால அந்த கடனை அடைக்கிறதுக்கு பிறந்துக்கிட்டே இருப்போம். இதுக்கு எப்படி தான் முற்றுப்புள்ளி வைக்கிறது? சில பிரபுபாத் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி தாக்கூர் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு இடத்துல நம்ம ஒவ்வொரு ஜென்மா எடுக்கும் போதும் அப்பா அம்மா இருக்காங்க. பறவையாக இருக்கும்போது ஒரு அப்பா அம்மா, எறும்பாக இருந்தாலும் ஒரு அப்பா அம்மா, எந்த ஜென்மா எடுத்தாலும் அப்பா அம்மா வந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிறவிலையாவது குருவை தேர்ந்தெடுங்க, அப்பா அம்மாவுக்கு முற்றுப்புள்ளி வந்துடும். அதாவது இனி ஜென்மா இல்லை அப்படின்னு சொல்கிறார். குரு கிடச்சிட்டா நம்முடைய செயல்கள் செயலின்மை, அது மாதிரி அதாவது செயலில் செயலின்மை செயலின்மை செயல், இந்த பட்டியலில் தான் நம்முடைய விவகாரங்கள்லாம் இருக்கும். அதாவது இனிமே யார்கிட்டையும் எதையும் பெறக்கூடாது. பிரத்தியாருக்கு சுய சுகத்தை விட்டு சாஸ்திரப்படி வாழ்வு முறையை நாம் மாற்றிக்குவோம். இதனால் பழைய கடனும் தீருது, புது கடன்பாடும் இல்லை. ஹரிநாம ஜபம், கீர்த்தனம், பகவத் சேவை இதுகெல்லாம் உலகத்தில் செய்யப்படும் போது இதுவெல்லாம் செயலில் செயலின்மை அதைத்தான் குறிக்கும். அப்போ செயலில் செயலின்மை செயலின்மையில் செயல் ரெண்டும் ஒன்று போல தெரியுது. இதில் குழப்பம் வரும். செயலில் செயலின்மை அப்படிங்கிறதுல ஸ்வதர்மம் அதுக்கு முக்கியத்துவம், அதாவது உலக ஒட்டுதல் இல்லாமல் செய்கிறது. செயலின்மையில் செயல் அப்படிங்கிறதுல பரமாத்மாவோட இணங்கி போகிற செயல்களை குறிக்கும். அது பரோ தர்மத்துக்கு முக்கியத்துவம். தண்டி அப்படிங்கிற இடத்துல உப்பு சத்தியாகிரக போர் நடந்தது. லட்சக்கணக்கில் மக்கள் கூடுறாங்க. அங்கே மேடையில் நேரு இருக்கிறார், எல்லாம் இருக்காங்க. 2000 பிரிட்டிஷ் இராணுவம் 2000 பேர் நிற்கிறாங்க துப்பாக்கியோட. ஆனால் கூட்டத்தை அடக்க முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல, ஒரே சத்தமாக இருந்தது. அப்போ திடீர்னு காந்தி வந்தார். மேடையில் இருந்துட்டு பகவத்கீதை அப்படியே உயர்த்தி காட்டுறார். கூட்டமெல்லாம் அமைதியாயிருச்சு. இது செயலின்மையில் செயல். அவர் துப்பாக்கி எடுக்கலை, யாரையும் மிரட்டலை, ஒன்றும் பேசலை. ஆனால் அந்த 2000 இராணுவ பலத்தால் சாதிக்க முடியாததை இந்த பகவத்கீதையை காட்டி அமைதி உண்டு பண்ணுறார். இது செயலின்மையில் செயல். வாழ்க்கையில் பகவானை மையமாக்கும் போது இந்த மாதிரி செயலின்மையில் செயல் அப்படிங்கிறது அதிகரிக்கும். இது எப்படின்னா, மாட்டு வண்டியில் சக்கரம் ரொம்ப பெருசு. அவ்வளோ பெரிய சக்கரத்தை சுழல வைக்கிற மையம் சிறுசு தான். மையம் சுழல வைக்குமே ஒழிய அது சுழலாது. அதுவும் சுழன்றுச்சுன்னா செயல்பாடு முறையாக இருக்காது. மையத்திலிருந்து தள்ளி வர வர சுழற்சியோடைய தூரம் அதிகரிக்குது. இதே மாதிரி பகவானை வாழ்க்கையில் மையமாக வச்சுருக்கும்போது நமக்கு செயல்பாடுகள் கம்மி, பரபரப்பு இருக்காது. அவரை விட்டு விலகும் அளவுக்கு பரபரப்பு, அந்த ரொட்டேஷன், பிறப்பு இறப்பு சுழற்சி எல்லாம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இதுதான் செயலின்மையில் செயல். இதெல்லாம் பரோதர்மம். இந்த விவேகம் வந்துருச்சுன்னா
அவன் வந்து இங்க கீதையில செய்ய வேண்டியதை செய்தவன் ஆவான் அப்படிங்கிறார் கிருஷ்ணர். அடுத்து 19வது ஸ்லோகம். யஸ்ய சர்வே சமாரம்பः காம சங்கல்ப வர்ஜிதः ஞானாக்னி தக்த கர்மாணம் தம் ஆகுகு பண்டிதம் புதா. புலன் பொருட்படுத்தாமல் செயல்படுபவன் புத்திசாலி. அவன் ஞானத்தியால் கர்ம விளைவுகளை தகிக்கிறான். பண்டிதர்கள் அவனை ஞானி என அழைக்கிறார்கள். செயல் ஆரம்பிக்கப்படும் முன்னர் அதோட பயனை பற்றி பல விவகாரங்கள் மனசுல முடிவாகுது. நினப்புலயே பல விஷயங்கள் அதை பத்தி நடமாடிக்கிட்டே இருக்கும். இதுக்கு சங்கல்பம்னு பேர். ஆனா கர்மயோகி தன்னுடைய ஞான பக்குவத்தால அந்த சங்கல்பங்கள் அத்தனையும் ஞானத்தாலேயே தகிக்கிறான் அப்படிங்கிறார். ஒரு விஷயம் நமக்கு சுகம் தருதுன்னு வச்சுக்கலாம். நல்ல ஞானம் உள்ளவன் அதை வந்து அப்படி வேண்டாங்கிற மாதிரி அதை வந்து தகிக்கிறான் அப்படின்னு சொல்றார். இல்லாம பண்ணிடுறான். காம சங்கல்ப அப்படின்னா கர்மங்களுக்கு விதை வந்து காமமும் சங்கல்பமும் தான். இந்த ரெண்டையும் விடணும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வாகனம் நின்றுக்கிட்டே இருக்கு. இப்போ அதில் வந்து ஆசையும் இல்லை, செயலும் இல்லை. என்ஜின் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆனால் வண்டி நகராமல் இருக்கு. இப்போ ஆசை வந்துருச்சு, ஆனால் செயல் நடக்கலை. அப்புறம் வண்டி சாலையில் ஓடுது. இப்போ ஆசையும் செயலும் நடக்குது. வண்டியின் என்ஜினை மட்டும் ஆஃப் பண்ணியிருக்கு. கொஞ்ச நேரம் சக்கரம் ஓடிட்டு போய் அப்புறம் நிற்கிது. இப்போ வந்து ஆசை இல்லை, ஆனால் செயல் மட்டும் நடக்குது. எப்படி சுலபமாக புரிஞ்சுக்கலாம். ஆசை இல்லாமல் செயல் நடக்கணும். அதுதான் சாஸ்திர சம்மதம். சமாரம்பா அப்படின்னா கர்மயோகியுடைய முயற்சிகள் அனைத்தும் அப்படின்னு அர்த்தம். சர்வே அத்தனை அத்தனை செயல்களும் காலையில் எழும்புறதுலேருந்து ராத்திரி அடையிற வரைக்கும் குளிக்கிறது, நாமஜபம், பூஜை, பிரசாதம் சாப்பிட்றது, சாஸ்திரங்கள் படிக்கிறது, பாராயணம் பண்ணுறது, தியானம், இதெல்லாம் சரீர நிர்வாக செயல்கள். அத்தனையும் ஏக்கம் எதிர்பார்ப்பு இல்லாமல் நடக்கணும். கர்மங்கள் செயல்கள் இதெல்லாம் நித்தியம் கிடையாது. அப்போதைக்கு இதை ஆனால் செஞ்சு ஆகணும். ஆத்மா நித்தியமானது. நித்தியம்ங்கிற ஆன்மா தனது விவகாரங்களை அனித்தியத்தோட, அதாவது நித்தியத்தோட வச்சிருக்கிறது தான் ஞானம். அதாவது அனித்தியம் இல்லாத நித்தியத்தோட. நித்தியமான ஆன்மா தன்னுடைய விவகாரங்களை நித்தியத்தோட வச்சுக்கணும். அஹ் இந்த இந்த ஞானத்தில ஆசைகளை கர்மயோகி எரிச்சிடுறான்னு சொல்றாரு. அதாவது கர்மங்களுடைய பலன் தரும் பகுதி அவனுடைய எண்ணத்துல இருந்து அகழ்ந்து அகண்டு போயிடுது, இல்லாம போயிடுது, சாம்பலாயிருதுன்னு சொல்லலாம். சரீரமும் செயலும் ஆன்மாவுக்கு கிடையாது, உடலுக்கு தான், மனசுக்கு தான். முக்திங்கிறது ஆன்மாவுக்கு ஒருபோதும் கிடையாது, மனசுக்கு தான் அது. புறத்துறவோட வாழ்றவனை நாம கண்டுபிடிச்சிடலாம், அகத்துறவோட வாழ்றவனை கண்டுபிடிக்க முடியாது. அவனை தான் இங்க வந்து பகவான் ஞானி அப்படிங்கிறார். தாமரை வந்து தண்ணி இல்லாம இருக்காது, வாடிரும். தண்ணிக்குள்ளே தான் இருக்கு. ஆனாலும் தண்ணீரோட அந்த தாவரம் ஒட்டாமலே இருக்கு. அது மாதிரி கர்மயோகி உடலோட செயலோட இருக்கான். ஆனா கர்ம பலன்ல ஒட்டாம இருக்கிறான். இப்படிப்பட்டவனை பகவானுங்க பண்டிதனுக்கெல்லாம் பண்டிதன், ஞானிகளுக்கெல்லாம் ஞானி அப்படின்னு சொல்றார். அஷ்டவாக்கரர்னு ஒரு முனிவர் இருந்தார். அவர் கூட ஒரு உபதேசம் செய்திருக்கிறார். அதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு. நிவிருத்திர் அபி மூடஸ்ய பிரவிற்த்திர் உபஜாயதே பிரவிற்த்திர் அபி தீரஸ்ய நிவிருத்திர் பலதாயினி. இதோட அர்த்தம், அறிவற்றவனுடைய துறவு பிரவிற்த்தியில முடியும். அதாவது அறிவற்றவனுடைய நிவிருத்தி, நிவிருத்தினா துறவு, பிரவிற்த்தினா அனுபவிக்கிறது. அறிவற்றவனுடைய துறவு அனுபவிக்கிறதுல தான் போய் முடியும். தீரனுடைய பிரவிற்த்தி, தீரனுடைய அனுபவிப்பு நிவிருத்தியில முடியும், துறவுல முடியும் அப்படின்னு சொல்றார். இதைத்தான் கிருஷ்ணர் வந்து விளக்கமா அங்க வந்து செயலில் செயலின்மை, செயலின்மையில் செயல் அப்படிங்கிறத சொல்றார். ஹரே கிருஷ்ணா.